டியர் காம்ரேட்ஸ், நான் உங்கள் அட்வொகேட் பரத் கௌரிசங்கர். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சென்சிட்டிவான இஷ்யூ, விச் இஸ் லயபிலிட்டினால சில பேர் சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க. இது நியூஸில் பார்த்தீங்கன்னா சில நியூஸஸ் வெளியில் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், பூந்தமல்லியில் ஒரு பர்சன் 15 lakhs லைபிலிட்டி வாங்கி அதை பே பண்ண முடியாமல் இறந்ததாக இருக்கட்டும். ஆர் வேளச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் தான் கடன் வாங்கலை, பட் இன்னொருத்தர் அவர் தெரிஞ்சவங்க வாங்கினதுக்கு இவங்க அந்த ஹராஸ்மெண்ட்டை தாங்க முடியாமல் 2 பேர் உயிரம் அழைச்சிக்கிட்டதாக இருக்கட்டும். இல்லைன்னா ஒரு ஃபாதர் அண்ட் சன் ட்ரெயினில் இறந்ததாக இருக்கட்டும். ஸோ இது போல் இன்சிடென்ட்ஸ் தெரிஞ்சது கம்மி, பட் தெரியாதது எவ்வளவோ இருக்குது. அண்ட் ஒரு ப்ரொஃபஸர் என்கிட்ட வராங்க. அவங்களோட லைபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 2 years முன்னாடி இட் இஸ் 1.5 lakhs. பட் அந்த ஹராஸ்மெண்ட்டோட டார்ச்சர்ஸில் இவர் பாரோ பண்ணி பே பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6.5 lakhs 6.6 lakhs கிட்ட இவரோட லைபிலிட்டி அக்யூமுலேட் ஆகிடுச்சு. இது போல் கடன் அதிகமானதுனால இவங்கள மாதிரி இருக்க சாதாரண மக்கள் அந்த ப்ரெஷர், அந்த ஹராஸ்மெண்ட்னால சூசைடல் தாட்டுக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ காம்ரேட்ஸ், கடன்ன்றது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அது எல்லாருமே மைண்டில் வச்சுக்கோங்க. 50,000 ரூபாய் ஒரு வெளியில் கடன் வாங்குறோன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த 50,000 வட்டிக்கு வாங்கிறதுனா வட்டியோடு சேர்த்து அவங்களுக்கு சொன்ன தேதியில் திருப்பி கொடுக்கறது தான் ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் எல்லாருக்குமே அந்த மாராலிட்டியை ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டால் வேணும்னே ஃபாலோ பண்ணாமல் இருக்க போகிறது கிடையாது. தான் சந்தர்ப்ப சூழ்நிலை சரி இல்லாததுனால அதை ஃபாலோ பண்ண முடிகிறது கிடையாது. இப்போ அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்கலாம், ஹாஸ்பிட்டாலிட்டி எக்ஸ்பென்சஸ் இருக்கலாம், ஒரு எஜுகேஷனல் எக்ஸ்பென்சஸ் இருக்கலாம். இது எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டாலும் அந்த லயபிலிட்டியை கிளியராக ஃபேஸ் பண்ண முடியாது, அவங்களால கிளியர் பண்ண முடியாது. ஆஸ் வெல், இவங்க எந்த கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு லோனை பாரோ பண்ணி இதை பே பண்ணக்கூடிய கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. இந்த சிச்சுவேஷன் அண்ட் சினாரியோவில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறது. இது பேர் தான் டெப்ட் ட்ராப்னுவாங்க. ஸோ கம்மிங் டு த நெக்ஸ்ட் லேப், இது போல் ப்ராப்ளமில் மாட்டினவங்க நெக்ஸ்ட்டு என்னென்ன இன்சிடென்ட்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நேரிடும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல டைரெக்டாக அடிப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஒரு ஆள் லயபிலிட்டி தலையில் ஏற பார்த்தீங்கன்னா தான் குடும்பத்து கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் டே பை டே லெஸ்ஸர் ஆகிட்டே இருக்கும். தான் ஒய்ஃப் கூடயா இருக்கட்டும், குழந்தைங்க கூடயா இருக்கட்டும், யாருக்கிட்டையுமே பேசவே மாட்டான். ஏன்னா மென்டல் ஹெல்த் பார்த்தீங்கன்னா அந்த பணம் எப்படி கொடுக்க போகிறோன்றதுல மட்டும்தான் ஃபோக்கஸ்டாகவே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் பீஸ், ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை. நம்ம தூங்கும் போதுட்டும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு அந்த கடனை எப்படி கட்ட போகிறோன்ற நிம்மதி இருக்காது. எந்திரிச்சதுக்கப்புறம் நாம் எப்படி இன்றைக்கி நாள் ஓட்ட போகிறோன்ற நிம்மதி இல்லாமல் போயிடும். ஸோ லாஸ் ஆஃப் பீஸ் சுத்தமாக இருக்காது. ஸோ அடுத்தபடி ஸ்லாப் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது, விச் இஸ் கலெக்ஷன் ஏஜென்சியோட ஹராஸ்மெண்ட். கலெக்ஷன் ஏஜென்சி அவனும் சம்பளம் வாங்குறான், அந்த நீங்கள் கொடுக்க போகிற பேமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கமிஷன் உண்டு. ஸோ இது நேரில் வரதா இருக்கட்டும், உங்களை டார்ச்சர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை உங்ககிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி, இல்லை உங்களை ஹராஸ் பண்ணி பணம் வாங்குறத நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் வைஸாக நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி நேரிடும். இப்போது அந்த கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ் ஹராஸ்மெண்ட்டில் நீங்கள் கேட்டகரைஸ், அதாவது ஒரு ஃபேமிலி ட்ரீ கேட்டகரைஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஹராஸ்மெண்ட்ஸ் நீங்கள் உள்ளே வைக்கலாம். அதாவது உங்கள் பர்சனல் டேட்டாஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபரல் நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் பணம் கட்டலன்னு சொல்லிட்டு உங்கள் ஒய்ஃப்க்கோ மிஸ்ஸஸ்க்கோ பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுறதா இருக்கட்டும். இப்போ செகண்ட் கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சனல் டேட்டாஸை வெளியில் ஷேர் பண்ணுறது. நீங்கள் கட்டலை, இது ஒரு மிடில் கிளாஸ் பணம் கட்டலை. மிடில் கிளாஸ்க்கு ரொம்ப முக்கியமான தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டியில் ஒரு நல்ல பேர். உங்கள் அக்கம் பக்கத்தில் போயிட்டு உங்கள் வீட்டாளங்கிட்ட போயிட்டு இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறது, நீங்கள் கடன் கட்டலை, நீங்கள் வெறும் இந்த லைபிலிட்டியை பே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பிளேம் பண்ணுறது, பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது, இது போல் எல்லாமே இன்சிடென்ட் நடக்கும். இன்னொரு கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்களே எங்கே போனாலும் உங்கள் கூட பின்னாடி ஃபாலோ பண்ணுறது, உங்களுக்கு மென்டலாக ஒரு நிம்மதி இல்லாமல் விடுறது, இது போல் பண்ணுவாங்க. ஸோ காம்ரேட்ஸ், இப்போ இந்த மாதிரி ஒரு லோன் ட்ராப்ஸில் மக்கள் எப்படி போய் விழுறாங்க? ஸோ காம்ரேட்ஸ், இப்போ மக்கள் எப்படி இந்த லோன் ட்ராப்குள்ளே மாட்டுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு லோன்ஸ் முன்னே பாரோ பண்ணுறது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஒரு பேங்க் போகணும், அப்ளை பண்ணணும், சைனிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸ்டில் இதெல்லாமே அப்படி இருந்தாலுமே ஒரு அப்ளிகேஷன் மூலியமா 10 lakhs 15 lakhs வரைக்குமே லோன்ஸ் எடுக்கிறதுக்கான ஃபீஸிபிலிட்டி போயிருக்கு. ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வரப்போ மக்கள் லோன்ஸ் எடுத்துடுறாங்க. இங்கே தான் காம்ரேட்ஸ் ப்ராப்ளமே. எமர்ஜென்சியாக ஒருத்தர் லோன் கொடுக்குறாங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் எவ்வளோ போடுவாங்கன்றதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஆஸ் வெல் அஸ் நீங்கள் பே ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா அந்த லேட் பேமெண்ட் பெனாலிட்டி எவ்வளோ அதிகமாக இருக்குன்றதையும் நீங்கள் மைண்டில் ரிமைண்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த லைன் வைஸ் பார்த்தீங்கன்னா காம்ரேட்ஸ், அடுத்து ஒரு மனுஷனுக்கு மைண்டில் வருது பார்த்தீங்கன்னா டெஸ்பிரேஷன் அண்ட் எமோஷனல் டிசிஷன். ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ் வீட்டு வாசலில் அக்கம் பக்கத்துக்கு முன்னாடி ஒரு 5,000 rupeesனு வச்சுக்கோங்களேன், அந்த இஎம்ஐ நீ பே பண்ணலை, நீ ஒன்றுத்துக்குமே லாய்க் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா அடுத்த நிமிஷம் நம்ம என்ன ஆகிறோம்னா எமோஷனல் ஆகிடும். அதை நம்ம மன அழுத்தத்துக்கு மைண்டில் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோன்னா வெளியில் ஃபைனான்ஸில் நிறைய பேர் 2% வட்டி 5% வட்டியெல்லாம் வாங்கிட்டு இங்கே பே பண்ணிடுறீங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நாம் இன்றைக்கி பார்த்தோம். இதிலேருந்து நாம் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலான்றதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். ஒரு லோன் வாங்கியிருக்கோம், அந்த லோன்ஸை பே பண்ணலைன்ற பொழுதுட்டு
முதல்ல கமிட்மெண்ட் கிளியராக இருக்கணும். அதாவது நம்ம சைடில் இருந்துட்டு நம்மளால் ஒரு 5 days டைம் கேட்குறோம், 10 days டைம் கேட்குறோம், இந்த பர்டிகுலர் பீரியடுக்குள்ளே நமக்கு பணம் வந்துடும் தோணுச்சுன்னா கன்ஃபார்ம்டுன்னா கமிட்மெண்ட் கொடுங்க, இல்லைன்னா கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. பிகாஸ் ஆப்போசிட், அதாவது ஒரு கலெக்ஷன் ஏஜென்சி, எக்ஸாம்பிள் கலெக்ஷன் ஏஜென்சி வராங்கன்னா ஒரு 1 வீக்கில் பணம் வந்துடும் சொன்னீங்கன்னா அவனோட மேலதிகாரிக்கு பார்த்தீங்கன்னா அந்த 1 வீக்ன்ற கலெக்ஷன் ஒரு இதுதான் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருப்பான். அவனும் நம்மளை போல ஒரு சாமானியால் அவனுக்கு வர ப்ரெஷர் வந்துட்டு நம்மக்கிட்ட தான் வந்து வெளிப்படுத்துவான் எமோஷ்னலி. ஸோ கமிட்மெண்ட்டு கிளியராக இருக்கணும். என்னால் முடியுங்க, இல்லைங்க என்னால் இதுக்கு மேலே முடியாதுங்க, அந்த கம்யூனிகேஷனை கிளியராக கொடுங்க. அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா ரிட்டர்னை கொடுக்குறது. அந்த மேனேஜரையோ கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டையோ நீங்கள் நேரில் பார்த்துட்டு எழுதியோ இல்லை மெயில் மூலியமாகவோ அவங்களுக்கு என்னால் முடியும், இல்லைன்னா என்னால் முடியாது, இல்லை எனக்கு இதுக்கு இவ்வளோ டைம் வேணும், அதை கிளியராக கம்யூனிகேட் பண்ணுங்கள். சொன்ன கம்யூனிகேஷனை நம்ம காப்பாற்றுற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்க. அதே போல் கலெக்ஷன் ஏஜென்சி உங்களோட கோரிக்கையை கேட்டு அவங்க அதுக்கான சொல்யூஷன் தான் கொடுக்கணுமே தவிர அவங்க அதை எதிர்த்து என்னால் இதை பண்ண முடியாது, நீங்கள் எனக்கு பணம் கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட்டும் உங்ககிட்ட வாக்குவாதம் செய்ய முடியாது. அதை நல்லா முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அதே போல் நீங்கள் வீட்டில் இல்லாதப்போ லோன் உங்கள் பேரில் இருக்குது, நீங்கள் இப்போ வீட்டில் இல்லைன்னா உங்கள் மனைவிக்கிட்டேயோ உங்கள் குழந்தைங்கக்கிட்டேயோ உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டயோ யாருக்கிட்டையுமே பேசுகிறதுக்கு அவங்களுக்கு அனுமதி கிடையாது. ஸோ இப்போ நம்ம 15 நாள் நம்ம பணம் கட்டல, 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு. இப்போ பேங்க் சார்பில் இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லோன் ரீகால் நோட்டீஸ், லோன் டிமாண்ட் நோட்டீஸ் அப்படின்றது ஒன்று அனுப்புகிறாங்க. ஸோ இந்த டிமாண்ட் நோட்டீஸை நீங்கள் 100% ரிசீவ் பண்ணணும். அந்த டிமாண்ட் நோட்டீஸ்க்கு சட்டப்படி நீங்கள் ரிப்ளையும் கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 months கிட்ட நெருங்குது, அக்கௌண்ட் வந்து என்பிஏன்ற ஒரு அசட்டாக மாறுது. அந்த பட்சத்தில் வந்துட்டு ஒரு அட்வொகேட்டை நியமித்து அவங்க மூலியமாக லீகல் நோட்டீஸ் உங்களுக்கு அனுப்புகிறாங்க. இந்த லீகல் நோட்டீஸ்லையுமே நீங்கள் என்ன பணம் வாங்கினீங்க, என்ன பணம் கொடுக்க வேண்டியிருக்கு, எவ்வளோ இஎம்ஐ பாக்கி இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் மென்ஷன் ஆகிருக்கணும். அந்த லீகல் நோட்டீஸுக்கும் நீங்கள் சட்டப்படி பதில் கொடுத்தே ஆகணும். இப்போ எங்கே இதோட சொல்யூஷன் பாயிண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சின்ன சின்ன லயபிலிட்டிஸை கிளியர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட் கார்டு சின்ன சின்னதாக ஒரு 3 கிரெடிட் கார்டு 4 கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குது, அதை வந்துட்டு என்னால் முடியலை அப்படின்னும் போது முதல்ல அதை டைம் எடுத்து டக்குன்னு செட்டில்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸை உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணிங்கன்னா உடனே உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு அட்வொகேட்டை கூப்பிட்டு அவரை நீங்கள் நியமித்து இந்த லோன்ஸை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுங்கள் சார், இந்த லோன்ஸுக்கு எனக்கு ஒரு ரீஃப்ரேம் ஒர்க் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க பேங்கர்ஸை கம்யூனிகேட் பண்ணி உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ காம்ரேட்ஸ், அடுத்து இந்த சூசைடல் தாட்ன்றது முதல்ல எல்லாருமே கை விட்டுருங்க. சூசைட் இஸ் நாட் அ சொல்யூஷன், சரிங்களா? அதை மைண்டில் வச்சுக்கோங்க. கலெக்ஷன் ஏஜென்ட்ஸாக இருக்கட்டும், பேங்கர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபைனான்சியர்ஸாக இருக்கட்டும், உங்களோட சுச்சுவேஷன் உங்களோட நிலைமை சரியில்லைன்றதை கிளியராக சட்டப்படி கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா சட்டப்படி அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. அண்ட் யாருக்குமே பணம் வந்து நீங்கள் கொடுக்காமல் இருக்க வேண்டாம். உங்களால் எப்போ பே பண்ண முடியுதோ அப்போ சீக்கிரமாக இயல்பு நிலைக்கு திரும்பின உடனே அந்த கடனை கட்டி நீங்கள் முடிச்சிருங்க. இதெல்லாம் தாண்டி மை காம்ரேட்ஸ், நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது முதல்ல கடன் ஏதாவது இருந்தால் சீக்கிரமாக அடைச்சிட்டு ரிலாக்ஸ்டாக இருக்க பாருங்கள். அண்ட் மோரோவர் திருப்பி கடன் சொல்லி ஆடம்பர வாழ்க்கையை வந்து எதிர்பார்க்காதீங்க. தேவைக்கு மட்டும் கடன் வாங்குங்க, அது சீக்கிரமாக கட்டி முடிச்சிருங்க. எஜுகேஷன், ஒரு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ்னால் கூட இன்சூரன்ஸ் போட்டு வைங்க, இன்சூரன்ஸ் மூலிமா அந்த கிளைம்ஸை நீங்கள் கொடுங்க. எஜுகேஷனல் எக்ஸ்பென்சஸ் வாங்குங்க, சீக்கிரமாக அதை கொடுத்துட பாருங்கள். பெரிய ப்ராப்ளமில் இருந்தீங்கன்னா இன்னொரு லோனை வாங்கி அந்த ப்ராப்ளத்தை இன்னும் பெருசாக்கிடாதீங்க. ஸோ காம்ரேட்ஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அவேர்னஸ் நான் கொடுக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அது உங்களுக்கு ரீச் ஆகிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.